மேட்ச் ரொம்ப ஹாப்பியா இருந்தது பாக்குறதுக்கு. இந்தியா தொடர்ந்து 2வது முறையா ஜெயிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கவர்மெண்ட்டும் இங்க நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இஷான் கிஷன் அந்த பிடிச்ச எல்லா கேச்சஸுமே ரொம்ப டஃப்பான கேச்சஸ், பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அவங்க சூரியகுமார் யாதவ் வந்து அந்த கப்பை வந்து கண்டிப்பா ரோஹித் குமார் கொடுப்பாரு அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. பீச்ல ரொம்ப ஆக்சுவலா வீட்ல இருந்து பாக்குறத விட இங்க பீச் வந்து பார்த்தது வித் தட் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியோட எல்லாரும் ரொம்ப இந்த ஸ்கைல உட்காந்து இங்க ஒரு ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வைபா இருந்தது. எல்லாரும் இது பண்ணது ஃபிளாக் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 2023ல நாங்கள் தோத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு மக்களும் எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்திய மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நொடி இந்த நிமிடம் எங்கள் எல்லாருக்குமே எங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு இன்பத்தில் இருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஸோ இதில் என் தமிழ்நாட்டு பிளேயர் அங்கே வருண் சக்கரவர்த்தி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அவுரா பாண்டியா, ஹர்திக் பாண்டியா எல்லாம் ஒரு அவுரா பாண்டியா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல செட்டப் பண்ணியிருந்தாங்க, நல்ல மேட்ச் பார்க்குற மாதிரி. க்ரௌடும் நல்ல என்ஜாயிங்காக இருந்தது. சூப்பரான மேட்ச், கண்டினியூஸாக செகண்ட் டைம் ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. மேட்ச் சூப்பராக போச்சு. இதே இடத்துல 2023 அழுதுன்னு போனேன். இன்னைக்கு செம்ம ஜாலியாக போகிறோம் ப்ரோ. ஃபுல் ஃபன்னு, சூப்பரான இந்தியன் டீமு. டாஸ் வந்து கரெக்டாக தோத்தாங்க. ஜெயிச்சிருந்தா கூட சேசிங் தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக தோத்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. செம்ம ஃபன்னு ப்ரோ. சந்தோஷமா இந்த